Hi friends, welcome to Kuttisum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதுவும் நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த பொருளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் பாத்திரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் நத்திங் பட் பிரஸ்டீஜோட சாண்ட்விச் டோஸ்டர் கம் கிரில்லர். இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம டீடைலிங்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டோஸ்டர் கம் கிரில்லர். அது மட்டும் இல்லாம இது 800 வாட்ஸ். இது அழகா நல்லா லாக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா இது ஓப்பன் ஆகாது. ஒரு ஹேண்டில் ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் இது நம்ம இங்கதான் வச்சு எல்லாமே பண்ண போறோம். இது எப்படி யூஸ் பண்ணாங்க, இதை என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணாங்க, ஒரு சூப்பர் ரெசிபி வீடியோ உங்களுக்கு இது கூடவே சேர்ந்து வருது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே டீடைலிங்கா இந்த வீடியோ கூடவே சேர்ந்து வரும். அது நான் இல்லை, அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பாருங்க. மறக்காம இது நீங்க நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருங்க. வீட் பிரெட்ல செஞ்சு இன்னும் நல்லா இருக்கும். இது என்னோட கணிப்பு. உண்மையாக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க போய் பார்க்கலாம். சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்லிங் தான் பார்க்க போறோம். பிரெட்டுக்குள்ள 2 ஃபில்லிங் வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கன், இன்னொன்று பன்னீர், குடமிளகாய், அதுக்கப்புறம் முட்டை. இந்த 3 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் உருகட்டும். நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வதங்கினா போதும். குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிரெட்டுக்குள்ள நம்ம வைக்க போற ஃபில்லிங். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சில்லி சாஸ் நம்ம சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2 சாண்ட்விச், அதாவது 4 ஸ்லைஸ் பிரெட்டுக்காக இது நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம். ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ். நல்லா சின்னதாக கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர், குடமிளகாய், அப்புறம் முட்டைக்கான சாண்ட்விச் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச்காக அதே கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் இதில் இருக்கு. இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 பீஸ் சிக்கன் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு இந்த வாசனை பிடிக்காது, அதனால இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரமும் உப்பும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சோயா சாஸ் மட்டும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்து வெந்துருச்சு. ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 ஃபில்லிங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாண்ட்விச் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம் சாண்ட்விச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்டீஜ் சாண்ட்விச் டோஸ்டரில் தான் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து இது புதுசாக வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூவும் அப்படியே இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி கிளிப் போட்டுட்டு நம்ம வந்து பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ண உடனே இந்த ரெட் கலர் வந்து எரியும். இந்த மாதிரி எரியறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அது க்ரீன் வந்த உடனே நம்ம வந்து சாண்ட்விச் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ரெட்டில் இருக்குது. க்ரீனில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். இப்போ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச்க்கு வந்து ஃபில்லிங்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நான்வெஜ்ஜுங்கிறதுனால நாங்கள் வந்து எக் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லிங் வச்சிடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபில்லிங் தான் வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணுற ஸ்லைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சைட்லேயும் வந்து லைட் வந்து எரியுது. அப்படின்னா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கணும். சாண்ட்விச் நம்ம ஃபில்லிங்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். சீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி தான் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சமாக போதும். சீஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டர் இல்லைன்னா கீ வந்து அப்ளை பண்ணிக்கணும். 2 சைட்லேயுமே அப்ளை பண்ணணும். 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதில் வந்து வைக்க போகிறோம். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளிப் போடணும். க்ளோஸ் பண்ணி இந்த கிளிப் போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்கும். இது அப்படியே வந்து ஆஃப் ஆகிடும். ரெட்டில் மட்டும் இருக்கும். ரெட்டில் மட்டும் இருக்குன்னா நமக்கு வந்து இது வந்து டோஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப வந்து சேஞ்ச் ஆகும். எப்பவுமே ரெட்டில் இருக்கும் போது ஹீட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம க்ரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து 2 வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 லைட்டுமே எரியுது பாருங்கள். இப்போ இது வந்து சூப்பராக வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு சாண்ட்விச் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே ஃபுல்லாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்லிங்குமே போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ திரும்ப உள்ளே வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் அப்ளை பண்ணியாச்சு. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வைக்கும் போதும் இதை அப்ளை பண்ணிட்டு தான் வைக்கணும். இப்போ 2 சைடுமே நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இங்கே கீழே ஒரு கிளிப் இருக்குது. அந்த கிளிப் போட்டுட்டு நம்ம வச்சிடணும்.
பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் இருக்குது. திரும்ப வந்து இந்த க்ரீன் கலர் லைட் எரியும் போது நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 2 சாண்ட்விச் வச்சோம்னா அது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த லைட், இந்த க்ரீன் லைட் எரிஞ்ச உடனே நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு சாண்ட்விச் டோஸ்ட் ஆகிடுது. 2 லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து டோஸ்ட் ஆகிருக்கு. சீஸ் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. மேலே வந்து ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக தவாவில் செய்கிறதுக்கும் இந்த டோஸ்டரில் செய்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சாண்ட்விச். நல்லா வந்து டோஸ்ட்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம தவாவில் செய்கிறதுக்கும் இந்த சாண்ட்விச் டோஸ்டரில் செய்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.